எல்லாருக்கும் வணக்கம். நீட் எக்ஸாம் முடிஞ்சு ரீநீட் முடிஞ்சு அரௌண்ட் ஒரு 10 days பக்கம் ஆயிடுச்சு. ஆன்சர் கீ வந்திருக்கும். எல்லாரும் ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் எவ்வளோ மார்க் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா நமக்கு கிடைக்காதான்னு தெரிஞ்சிருக்கும். மார்க் அதிகமாக வர ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் சீட் செல்ஃப் ஃபைனான்ஸ் வாங்கிட்டு போவாங்க. இப்போ மார்க் கம்மியாக எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க, அது வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து உண்மையிலே ஒர்த்தா இல்லையா, எவ்வளோ ஃபீஸ் ஆகும் படித்து முடிக்கிறதுக்கு, அண்ட் தென் வந்து எப்படி அட்மிஷன் ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் ஒர்த்தா. ஸோ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேட்டால் அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து ஒர்த்து. ஒரு நல்ல கண்ட்ரி, ஒரு நல்ல யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணா அப்ராட் எம்பிபிஎஸ் ஒர்த். நான் நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல கண்ட்ரி நான் ஏதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ற யூனிவர்சிட்டி வந்து NMC and WHO ரெகக்னைஸ்ட் ஆயிருக்க யூனிவர்சிட்டியான்னு பாத்துங்க. அண்ட் தென் அந்த கண்ட்ரியில லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்களா அந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்துங்க. ஏன்னா கிர்கிஸ்தான்ல இப்ப நான் படிக்கிற கண்ட்ரில பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 13 காலேஜஸ்க்கு மேல அதோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்ப என்னோட ஹோஸ்டேட் யூனிவர்சிட்டி நான் படிக்கிற காலேஜுக்கு 6 yearsக்கு வந்து லைசன்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்க சூஸ் பண்ற காலேஜ்ல கண்ட்ரில வந்து 5+1 year கோர்ஸ் டியூரேஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்களான்னு பாத்துங்க. இப்போ வந்து கசகஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6+1 year அரௌண்ட் வந்து ஒரு 7 year மாத்திருக்காங்க அவங்க கோர்ஸ் டியூரேஷனை. நெக்ஸ்ட் இப்போ 600 சீட்ஸ் தான் வந்து ஒரு காலேஜ்ல ஃபில் பண்ண முடியும்னா 600 சீட்ஸ் தான் அவங்க வந்து அட்மிஷன் பண்ண முடியும். இப்போ உஸ்பெகிஸ்தான்ல ஒரு சில காலேஜ் எல்லாம் 600 சீட் ஃபில் பண்ற இடத்துல வந்து 1600 சீட் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதையும் பாத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்து இன்னைக்கு இருக்க டாலர் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு டாலர் ஒரு ரேட் வந்து 95 rupees. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு டாலர் ஒரு ரேட் 84. இப்போ வந்து 95 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வந்து நாளுக்கு நாள் வந்து டாலர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் போகும், குறையாது. இப்போ நான் படிக்கிற இந்த ஹோஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு 8 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் செகண்ட் இயர்ல இருந்து 5th year வரைக்கும் per இயருக்கு 5,70,000 பேர் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டலா வந்து 31 லட்சம் ஆகும். அண்ட் தென் இப்போ நம்ம போற ஃபிளைட் டிக்கெட் அண்ட் விசாக்கு வந்து ஒரு 1 lakh கிட்ட பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்ட் வந்து டோட்டலா ஒரு 32 லட்சம் இருந்தா நம்மளால வந்து ஹோஸ்டேட் யூனிவர்சிட்டியில MBBS படிச்சு முடிச்சிட முடியும். ஸோ வந்து கம்மியான பட்ஜெட்ல இருக்க யூனிவர்சிட்டி இருக்கு. அரௌண்ட் ஒரு 25 இருந்து 26 லட்சத்துல படிச்சு முடிக்கிற மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கு. கீழே என் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அட்மிஷன் எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க அப்ராட் MBBS அட்மிஷன் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அப்ராட் MBBS அட்மிஷன் ரொம்ப வந்து சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ வந்து ஒரு கன்சல்டன்சி ஏஜென்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அட்மிஷன் பண்ணும்போதே ஒரு 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் பே பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் லெட்டரே ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. ஆனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 0 பேமெண்ட்லேயே நம்ம வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். அட்மிஷன் லெட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து விசாவுக்கு ஃபிளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் நம்ம வந்து பே பண்ணா போதும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கும் வந்து ஹேசல் ஃப்ரீயாக வந்து அட்மிஷன் பண்ணணுனாலோ அல்லது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கீழே வந்து என் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க, ஆர் வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.